அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. இந்த இடத்துல அபி வந்து எல்லா வீடியோ காமிச்சிருவாங்க. அப்போ வந்து முரளிகிருஷ்ணா தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்ச உடனே அபிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு அபி, நான் உன்னை புரிஞ்சுக்காத உன் மனசை ரொம்பவே காயப்படுத்திட்டேன்றாங்க. என்ன இருந்திருந்தாலே வந்து நான் உனக்கு நம்பிக்கையாக இருந்திருக்கணும், ஆனால் அதை விட்டுட்டு உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன், மன்னிச்சுருன்ட்டு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு அபி இருந்துட்டு, எப்படிங்க பண்ணுற தப்பு எல்லாமே பண்ணிட்டு இப்படி மன்னிப்பு மட்டும் இவ்வளோ சாதாரணமாக கேட்குறீங்கன்றாங்க. அது எல்லா தப்பும் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு நீங்கள் பண்ணணுன்றாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குறீங்களேன்னு சொல்லிட்டு அபி ராகவ் கிட்ட ரொம்பவே கோவமாக சண்டை போடுறாங்க. அப்போ ராகவ் இருந்துட்டு, நான் வந்து சொல்கிறதில்ல தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிச்சிருன்ட்டுன்றாங்க. அதுதான் ஒவ்வொரு முறை கேட்டால் நான் மன்னிச்சிடுமா அப்படின்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராகவ். என்ன இருந்தாலையும் நம்ம பண்ணது தப்பு தான்றாங்க. நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், அவள் மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டுச்சு, நம்ம அவளை நம்பி இருக்கணும். எத்தனை முறை தப்பு பண்ணவா கூட சேர்ந்து இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு நான் நிறையவே சொல்லிட்டேன். என்ன இருந்திருந்தாலையும் அப்படி நம்ம அபிக்கிட்ட பேசியிருக்க கூடாது, அதுக்கெல்லாம் தண்டனையை தான் இப்போ அவன் அவளுக்கு பதிலடி கொடுக்குறான்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. சே, அந்த முரளிகிருஷ்ணன் இந்த அளவுக்கு கேவலமானவனா இருக்கா, அவன் வேலையை நம்ம அதை மட்டும் செய்ய மாட்டானா, தேவையில்லாத அனாவசியமா இது மாதிரி பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படியெல்லாம் விட்டா இவன் வேலைக்கு ஆக மாட்டான், இவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணுன்றாங்க. அக்கா குழந்தை பிறக்கிற வரைக்கும் நல்லபடியாக பொறுமையாக இருக்கணும், நாமளும் இவ்வளோ நல்லா பொறுமையாக இருந்தோம், ஆனால் அது வரைக்கும் இவெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டான் போல. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான வேலைகளை பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இவன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி ஆகணுன்றாங்க. ஒவ்வொரு முறையும் ஏதோ பேசக்கூடாதுன்ட்டு நம்ம எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நடக்கிற விஷயத்த பார்த்தா அதெல்லாம் வந்து தாங்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு ஒரு வழி பண்ணாத விடக்கூடாதுன்ட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.